எடப்பாடி பழனிசாமிக்கு RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை சீரழித்து அடிமை ஆட்சியை நடத்திய பழனிசாமிக்கு திமுக ஆட்சியை குறை சொல்ல அருகதை இல்லை என காட்டமான பதிலடி கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்திருக்கிறார். செய்தியாளர் அன்புச்செல்வன் நிகரார். அன்புச்செல்வன், விவரங்கள். குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆட்சி அல்ல இது என்றும், சட்ட ஒழுங்கை சீரழித்து கேடுகட்ட அடிமை ஆட்சியை நடத்திய பழனிசாமிக்கு திராவிட மாடல் ஆட்சியை குற்றம் சொல்வதற்கு அருகதை இல்லை என்று திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்றால் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய 4 ஆண்டு சாதனைகள் குறித்து தெரிவிக்கும் பொழுது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் முன்வைத்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் 1.15 கோடி மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று 10,160.63 கோடியில் விடியல் பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் 721 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு 4,83,000 கல்லூரி மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறாக மக்கள் நல திட்டங்கள் மூலம் திராவிட மாடல் அரசு பெண்களிடம் பெற்றிருக்கும் அபரிவிதமான செல்வாக்கை கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கி தனது டெல்லி எஜமானர்களின் வழியின் பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளிக் கொண்டு வந்து அரசியல் செய்ய பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். நாடு போற்றும் 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் அபரிவிதமான செல்வாக்கை கண்டு விரக்தியின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார் பழனிசாமி என்றும், திமுக மக்களிடம் அடைந்துள்ள செல்வாக்கால் 2026 தேர்தலில் மட்டுமல்ல இனி எந்த தேர்தலும் அதிமுகவிற்கு தோல்விதான் என்று வயிற்றுச்சலை வடிகட்டிய பொய்யை திரட்டி புலம்பியிருக்கிறார் புலம்பல்சாமி என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2019-20 ஆண்டில் இருந்த சூழல் மற்றும் தற்போது இருக்க சூழல் அனைத்தையும் ஒப்பிட்டும் அதிலும் கூட 3.25 விழுக்காடு அதால பாலத்தில் கிடந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 2024-25 ஆண்டில் 9.69 விழுக்காடாக உயர்த்தியது மட்டுமல்லாமல் வெளியே நம்பர் 1 மாநிலமாகவும் முதலமைச்சர் உயர்த்தியிருக்கிறார். இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து குற்றம் சொல்வதற்கு கேடுகட்ட ஆட்சி நடத்திய பழனிசாமிக்கு அருகதை இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மழைநீர் வடிகால் பணிகள், அதுபோன்று ஆவடி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர் ஒருவர் பெண் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யும் அற்ப நோக்கில் அந்த காவலரை நேற்றைய தினமே உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்ததை மறைத்துவிட்டு பேட்டி என்ற பெயரில் அரசியல் நடமாடி சென்றிருக்கிறார் அற்ப பேர்வழி பழனிசாமி என்றும், இப்படி கதையாக அடித்துவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்கள் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் இல்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு விதமான திட்டங்களையும் செயல்படுத்தாமல் இருந்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய மனச்சாட்சியை உரை வைத்து பொள்ளாச்சி குற்றம், பேராசிரியர் மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு தள்ள பார்த்த நிர்மலா தேவி விவகாரம், சென்னை வில்லிவாக்கம் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் என எவ்வளவோ விவகாரங்களை இதில் அடித்துக் கொண்டே செல்ல முடியும். இவ்வாறு சட்ட ஒழுங்குகளுக்கு கேடு அடிமை ஆட்சி நடத்திய பழனிசாமி தான் திராவிட மாடல் அரசை பார்த்து குற்றம் சொல்வதற்கு தகுதியில்லை என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியை தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்ற நடவடிக்கைகள் குறைந்திருப்பதாகவும் 12 ஆண்டுகளில் 2024 ஆண்டில் தான் கொலை சம்பவங்கள் குறைந்திருக்கு என்றும் புள்ளிவிவரங்களோடு குறிப்பிட்டிருக்கிறார். 4 ஆண்டு இருக்கும் அபரிவிதமான செல்வாக்கை கண்டு பொறுக்காமல் தான் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பதாகவும், இதுபோன்ற சரித்திரம் போற்றும் சாதனைகளை தந்திருக்கக்கூடிய 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் தொடரப் போகிறது என்ற உண்மையை ஏற்க முடியாமல் அவதூறுகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் உறுதி என்றும் அந்த அறிக்கையை கடுமையாக சுட்டிக்காட்டினார் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.